சுசீலா அவளுடைய தோழி கமிலாவின் வீட்டிற்கு போனாள். கமிலாவும் சுல்தானும் தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தனர். சுல்தானை விட கமிலா 2 ஆண்டுகள் பெரியவள். ஆனால் உருவத்தில் சுல்தான் தான் அண்ணனைப் போல் இருப்பான். சுசீலாவை கண்டவுடன் கமிலா மகிழ்ச்சி அடைந்தாள். இந்த இதில் பார்த்தோன்னா இடைச்சொற்கள் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? என்னென்ன அப்படின்னா இன், கு, உடைய, ஐ, விட, கல், ஆனால், தான், போல, உடன் இதெல்லாம் இடைச்சொற்கள். ஓகேவா? பெயர்ச்சொற்கள் வினைச்சொற்கள் ஆகியவற்றைப் போல இடைச்சொற்கள் தமிழில் மிகுதியாக இல்லை. பெயர்ச்சொல் வினைச்சொல் நிறைய இருக்குது. அந்த மாதிரி இடைச்சொற்கள் நிறையா கிடையாது. ஆனாலும் இடைச்சொற்கள் தான் மொழி பயன்பாட்டை முழுமையாக்குது. இடைச்சொற்கள் இருந்தால் தான் அந்த மொழி பயன்பாடு முழுமையாகும். இடைச்சொற்கள் பெயரையும் வினையும் சார்ந்து இயங்கும் இயல்பை உடையன. இடைச்சொற்கள் எதை சார்ந்து இயங்கும்னா பெயரையும் வினையையும் சார்ந்து இயங்கும் இயல்பினை உடையன. தாமாக தனித்து இயங்கும் இயல்பை உடையன அல்ல என்கிறார் தொல்காப்பியர். அந்த இடைச்சொற்கள் எப்படி இயங்காது? தானாக தனித்து இயங்காது அப்படின்னு சொல்லி தொல்காப்பியர் சொல்கிறாரு. ஓகேவா?